Taste the Daily. அண்மைச் செய்தி. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்ட மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் சென்று கொண்டிருப்பதால் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, முழுமையான விவரங்கள் என்ன? தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சென்னையில் தங்கி தனியார் மற்றும் அரசு வேலைகளுக்கு செல்பவர்களும் கல்லூரிக்கு செல்பவர்களும் அதிக அளவில் உள்ளனர். அப்படி வேலை செய்யும் பொதுமக்கள் வார இறுதி நாட்களிலும் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், கார்கள், அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் தமிழர்களின் பண்டிகையில் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் செவ்வாய்க்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து 6 நாட்கள் இருப்பதால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி அதிக அளவிலான பொதுமக்கள் நேற்று மாலையில் இருந்து இருசக்கர வாகனங்களிலும், கார்களிலும், அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் தங்கள் குடும்பங்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக செல்ல துவங்கி இருக்கின்றனர். குறிப்பாக அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல் பொது விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் 3 நாட்களுக்கு முன்பாகவே நேற்று மாலையில் இருந்து தனது சொந்த ஊர்களுக்கு தங்கள் குடும்பங்களுடன் படையெடுக்க தொடங்கி இருக்கின்றனர். பெரும்பாலும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே பயன்படுத்தி செல்வது வழக்கம். இந்த காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக செங்கல்பட்டு அடுத்த இருங்குன்றப்பள்ளி முதல் பழவேலி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அனைத்தும் நீண்ட வரிசையில் சாரையாக அணிவகுத்து நிற்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று முதல் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இன்று 2வது நாட்களாக அதிக அளவில் தங்கள் கார்களையும் அரசு பேருந்துகளையும் பயன்படுத்தி தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதால் தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாகவே கார்களால் நிறைந்திருக்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டாலும் முறையான திட்டமிடல் இல்லாததால் இது போன்ற தொடர்ந்து விழாக்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்லக்கூடிய அவல நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த பழவேலி முதல் இருங்குன்றப்பள்ளி வரை சுமார் 20 கிலோமீட்டருக்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்று ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஒரே நேரத்தில் செல்லும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் ஆங்காங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்து புறப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் அதிக அளவில் புறப்பட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.